Hi all, welcome to TNPSC Prep Simplified. Hope உங்கள் ப்ரிப்ரேஷன் எல்லாம் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண பாலிட்டி வீடியோவில் உங்களுக்கு ஜஸ்ட் பேசிக் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா உங்களை வந்து டெஸ்ட் பண்ணதுக்காக இதில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 5 or 6 கொஸ்டின்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதை ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதில் நான் கொடுக்காத கண்டென்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து நான் இதில் கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். ஸோ தட் நீங்கள் இந்த கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பாயிண்ட்டும் படிச்சுப்பீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து குரூப் 1ல் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதில் வந்து இந்த சைடு ஆக்டும் இந்த சைடு ப்ரொவிஷன்ஸும் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் ஆர் 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். இல்லைனா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஆன்சர்னு ஒரு பேப்பர்லையோ இல்லை எங்கேயாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட்டில் வந்து ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The open competition for selection and recruitment of civil services was started by. ஸோ இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். 2 ஆக்டில் வந்து சிவில் சர்வீசஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒன்றில் வந்து சொல்லியிருந்தாலும் அது நடந்திருக்காது. ஆனால் இன்னொரு ஆக்டில் தான் ஆக்சுவலி இது நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் பைன்னு கேட்குறாங்க. ப்ரொவிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆனது எதுலேருந்து எந்த ஆக்ட்லேருந்துன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னென்னு சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following are features of Charter Act of 1833? இந்த ஆக்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதோட ப்ரொவிஷன்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் வந்து நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Provisions relating to Regulating Act of 1773. ஸோ இந்த 4 ப்ரொவிஷனில் எது ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773ல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which of the following statements are correct with reference to the Indian Council Act 1861? ஸோ இந்த 3 ப்ரொவிஷனில் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861ல் என்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி இந்தியன் கவுன்சில் ஆக்ட் உங்களுக்கு சேம் கொஸ்டின் தான் 2 டைம் வந்துச்சு. ஸோ அடுத்தது நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். Consider the following statements regarding Government of India Act of 1935. ஓகே, இப்போ வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஆன்சர் கோட். ஸோ நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்களான்னு பாருங்கள். இந்த ஆக்டோட ப்ரொவிஷன் பற்றி கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் மிஸ் பண்ண ப்ரொவிஷன் நான் இந்த கொஸ்டினில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நீங்கள் அதுக்கு நோட்ஸ் ஏதாச்சும் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் மிஸ் பண்ண ப்ரொவிஷன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இது இம்பார்ட்டண்ட். பட் லாஸ்ட் வீடியோவில் மிஸ் பண்ணனால உங்களுக்கு நான் இந்த கொஸ்டினாக அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் வேணால் பேக்கில் பின்னாடி போய் கொஸ்டினையும் ஆன்சரையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட மறுபடியும் ரீப்ளே பண்ணி கூட பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இது வந்து ரொம்ப பெரிய டாபிக் எல்லாம் கிடையாது. பட் இதில் வந்து மெயினாக ஃபேக்ட்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். நேம் இல்லைன்னா இயர் இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்காலர் அவங்க பேர் இது மாதிரி தான் நம்ம நிறையா மைண்டில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கான்செப்ட்ஸ் மெயினாக கிடையாது. ஸோ ஃபேக்ட்ஸ் தான். நீங்கள் எவ்வளோக்கு ரிவைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு மைண்டில் இருக்கும். ஸோ டிமாண்ட் ஃபார் கான்ஸ்டியூட் அசம்பிளி. நம்ம இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும், நம்மளுக்குன்னு கான்ஸ்டியூஷன் வேணும். எங்கேயோ இருக்கிற இங்கிலாந்துக்கு பிரிட்டிஷோட ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேணாம், நம்மளுக்கு எப்படி ரூல்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு கான்ஸ்டியூஷன் வேணும். அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து கிரியேட் பண்ணணும்.
அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வச்சது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்என் ராய். ஸோ எம்என் ராய் தான் 1934லயே, அதாவது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ 1934ல் எம்என் ராய் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1935 அடுத்த வருஷமே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து அஃபிஷியலாக கேட்டிருப்பாங்க. இது மாதிரி இந்தியன்ஸ்க்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து கிரியேட் பண்ணணும். எங்கேயோ இருக்கிற ஒரு சார்ட்டர் ஆக்டோ கவுன்சில் ஆக்டோ வச்செல்லாம் இங்கே இருக்கிறவங்களை வந்து ரூல் பண்ண முடியாது அப்படின்னு வந்து ஐஎன்சியாக அடுத்த வருஷமே சொல்லியிருப்பாங்க. 38ல் வந்து ஜவஹர்லால் நேரு emphasized the constitution should be framed by constitution assembly elected by adult franchise. ஸோ 1938ல் ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லுவாங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து கிரியேட் பண்ணும். அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் யாரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு எலெக்ஷன் வச்சு டிசைட் பண்ணும். அடல்ட் ஓட்டு போட்டு அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னா அந்த ஃப்ரான்ச்சைஸ் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஓட்டு போடுற அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அதை வந்து நம்ம ஃப்ரான்ச்சைஸ்னு சொல்லலாம். ஸோ அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா வச்சு எலெக்ஷன் வச்சு அவங்களெல்லாம் தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் மெம்பர்ஸாக இருக்கணும். அது வந்து கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியாவுக்கு ஃப்ரேம் பண்ணுன்னு சொன்னது வந்து ஜவஹர்லால் நேரு. இது ஏன் 1938ல் சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்தியா வந்து 1930ஸ்லலாம் இண்டிபெண்ட் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. எப்போவுமே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் இண்டிபெண்டன்ஸ் வந்துடும். ஒவ்வொரு ஐஎன்சி மீட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்தே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அடுத்த மீட்டிங் வந்து நம்ம இண்டிபெண்ட் இந்தியாவில் தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ இருந்த சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களும் இதை பற்றி பேசும்போது ஜவஹர்லால் நேருமே எப்போ வேணால் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கிரியேட் பண்ண சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அது கிரியேட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கணும் முன்னாடியே சொல்லி வைக்கிற மாதிரி அதை சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம பாஸ்ட்ல போய் படிக்கும்போது நம்மளுக்கு தெரியுது இண்டிபெண்டன்ஸ் தான் 1947ல் தான் கிடைக்குதுன்னு. பட் அப்போ வாழ்ந்துட்டு இருந்த பீப்புள் அப்போ நடந்துட்டு இருந்த சினாரியோ இந்த வேர்ல்டு வார்ஸ் எல்லாம் வர்றது பிரிட்டன் கவர்மெண்ட்டோட டிசிஷன்ஸ் அங்கே எலெக்ஷனில் பார்ட்டிஸ் லிபரல் பார்ட்டி கன்சர்வேட்டிவ் பார்ட்டியும் லேபர் பார்ட்டியும் மாற்றி ஜெயிக்கிறது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்மளுக்கு எப்போ வேணால் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குங்க மாதிரி தான் அப்போ இருந்தவங்கலாம் நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பேர் வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பற்றி அடிக்கடி பேசியிருக்காங்க அந்த 1930ஸ்லாம். 1940ல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அக்செப்டட் டிமாண்ட் இன் பிரின்சிபல் த்ரூ தி ஆகஸ்ட் ஆஃபர். ஸோ இது நம்ம வந்து மாடர்ன் இந்தியா இல்லைனா இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் படிச்சிருப்போம் ஆகஸ்ட் ஆஃபருங்கிறது. ஸோ அதுவுமே டிமாண்ட் அக்செப்ட் பண்ண ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். 1942ல் வந்து கிரிப்ஸ் ப்ரப்போசல் வாஸ் ரிஜெக்டட் பை முஸ்லீம் லீக் செப்பரேட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஆகஸ்டாக கொடுப்பாங்க. அடுத்தது கிரிப்ஸ் மிஷன் வரும். கிரிப்ஸ் மிஷனோட டிசிஷனையும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து தனியான கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும், பாகிஸ்தானை தனியாக பிரித்து தனியான கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்னு கேட்டனால ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து ரிசல்ட்டாக வரல. அதனால கிரிப்ஸ் மிஷன்னால உங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து இந்தியாவில் கிரியேட் ஆகலை. அடுத்து 1946ல் கேபினெட் மிஷன் பிளான். இதுதான் நம்மளுக்கான இப்போ நம்ம வச்சிருக்க கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ண கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மேக் பண்ணுறதுக்கு கேபினெட் மிஷன் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் கேட்டிருக்காங்கிறது எம்என் ராய், ஐஎன்சி, அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு. லாஸ்ட் 3 வந்து அதுக்கு பிரிட்டிஷ் சைட்லேருந்து வந்த ரெஸ்பான்ஸ் என்ன, அது என்னாச்சு, ஆகஸ்ட் ஆஃபர் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது கிரிப்ஸ் மிஷன் வந்துச்சு, அது முஸ்லீம் லீக் மெயினாக பாய்காட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து தனியான எலக்டோரேட் தனியான கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும், ஏன்னா நாங்கள் தனி கண்ட்ரியாக போக போகிறவங்கமே அவங்க சொல்லியிருப்பாங்க. கேபினெட் மிஷனோட பிளானை தான் கடைசியில் 2 முஸ்லீம் லீக்கும் சரி காங்கிரஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணி ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபினெட் மிஷன். ஸோ நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது மெயின் திங் எம்என் ராயோட கேபினெட் மிஷனாவது மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மித்ததெல்லாம் நீங்கள் இதெல்லாம் அதிகமாக படிப்பீங்க. இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் அதிகமாக படிச்சிருக்கனால அது இன்டெப்த்தாக இங்கே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபஸ்ட்டு யார் கேட்டாங்க, கடைசியில் எதோட பிளான்னால உங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்துச்சு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து கேபினெட் மிஷனோட அப்ரூவல் இல்லைன்னா கேபினெட் மிஷனோட ஒரு பிளான் வச்சு தான் நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியுது. அதுலலாம் யார் இருந்தாங்க ஜஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ தட் இன்கேஸ் எதுலையாச்சும் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டில் சூஸில் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியணும். ஸோ இதில் கேபினெட் மிஷனில் மெம்பர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா
ஸ்டாஃபோல் கிரிப்ஸ்னு மைண்டில் வச்சுக்கோங்க. கிரிப்ஸ் மிஷன்லேயும் இவர் இருந்திருப்பாரு, பட் அடுத்த மிஷன்லேயும் இவர் ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர் ஏவி அலெக்சாண்டர். மூணாவது ஆள் பார்த்தீங்கன்னா செயின்ட் பெட்விக் லாரன்ஸ். ஸோ இந்த 3 பேரும் தான் இந்த கேபினட் மிஷனில் வந்து இருப்பாங்க. லாஸ்ட் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரிப்ஸ், அலெக்சாண்டர், லாரன்ஸ், இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. இது ஏன் கேபினட் மிஷன்னு சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் கேபினெட்டில் இருப்பாங்க, அதாவது மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ அதனால தான் இதுக்கு போய் கேபினட் மிஷன் வச்சுருப்பாங்க. இந்த கேபினட் மிஷனுக்கு என்ன வேலைன்னா 2 வேலை இருக்குது. ஒன்று வந்து இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லணும். அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃப்ரேம் பண்ண ஹெல்ப் பண்ணணும். இது மட்டும்தான் இந்த மிஷனோட வேலையே. ஸோ அது மூலியமா அங்கே இண்டிபெண்டன்ஸும் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியும் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ கேபினட் மிஷனில் 3 பேர் இருக்காங்க. அவங்க பேர் கிரிப்ஸ், அலெக்சாண்டர், லாரன்ஸ். இது மைண்டில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் கேட்டாங்கன்னா ஆட் ஒன் அவுட் இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸில் கூட கேட்கலாம். ஓகே, இப்போ வந்து காம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. இப்போ நம்ம வந்து கேபினட் மிஷனால் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கிரியேட் ஆகிருக்கு நம்மளுக்கு தெரியும். அதில் யாரெல்லாம் இருந்தாங்க, எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து 389. 389 மெம்பர்ஸ் தான். இப்போ எப்படி நம்மளுக்கு லோக்சபாவில் இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, ராஜ்யசபாவில் இவ்வளோ மெம்பர்ஸ், இப்போ தமிழ்நாடோட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 234 மெம்பர்ஸ், இது மாதிரி நம்ம கவுண்ட் சொல்கிறோம்ல, அது மாதிரி ஸ்ட்ரென்த், டோட்டல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 389. இந்த 389 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 93 வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட், இந்த ஹைதராபாத், மைசூர், திருவாங்கூர் இது மாதிரி எல்லாம் இருக்கிற பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து உங்களுக்கு 93 மெம்பர்ஸ் இருக்காங்க. 296 மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட கண்ட்ரோல் இருந்தவங்க. இதை 2 பிரிக்கலாம், ப்ராவின்ஸ்னு பிரிக்கலாம், சீஃப் கமிஷனர், பிரிட்டிஷ் சீஃப் கமிஷனர் ஏரியா பிரிக்கலாம். இந்த சீஃப் கமிஷனர் ஏரியா 4 பேர் வந்திருப்பாங்க. மிச்ச 292 மெம்பர்ஸுமே ப்ராவின்ஸ்லேருந்து தான் வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரென்த்து. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், 389 வந்து நம்ம 2 பிரிக்கலாம். பிரின்ஸ்லி ஸ்டேட்டு பிரிட்டிஷ் 2 பிரிக்கலாம். 292 இது வந்து ப்ராவின்ஸ்லேருந்து வந்தவங்க, 4 பேர் சீஃப் கமிஷனர் ஏரியாலேருந்து வந்தவங்க, இதில் 93 மெம்பர்ஸ். ஸோ 389 மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக இருக்காங்க. அடுத்தது சரி, இந்த 389 மெம்பர்ஸை வந்து எப்படி இவங்கெல்லாம் தான் போய் கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணணும்னு யார் டிசைட் பண்ணா அப்படின்னா எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு. எப்போ இருந்துன்னா ஆகஸ்ட் 1946 ஜூலைலேருந்து ஆகஸ்ட் 1946 வரைக்கும் உங்களுக்கு வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. அதில் வந்து இந்த 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 கவுண்டெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. காங்கிரஸ்க்கு எவ்வளோ சீட்டு, முஸ்லீம் லீக் எவ்வளோ சீட்டுனால நீங்கள் பெருசாக படிக்க வேணாம். ஜஸ்ட் எலெக்ஷன் வந்து ஜூலைலேருந்து ஆகஸ்ட் 1946 வரைக்கும் நடந்துச்சு. அதிகமான சீட் வந்து காங்கிரஸ் தான் வச்சுருந்தாங்க. முஸ்லீம் லீகை விட காங்கிரஸ் கிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னு மைண்ட் வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ நடக்கிற எலெக்ஷன்லலாம் எப்படி ரிசர்வேஷன் இருக்கும் அப்போ இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, அப்பயுமே உங்களுக்கு இந்த ரிலீஜியனை பேஸ் பண்ணி முஸ்லீம்ஸ் சீக்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட்ஸ்லாம் டிவைட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ தட் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் எல்லாருமே ரெப்ரசன்ட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இப்போ வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்த 292 சீட்ஸை வந்து எலெக்ஷன் வச்சு எடுத்துக்கிட்டாங்க. அதுவே நம்மளுக்கு பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் எப்படி எலெக்ஷன் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து நாமினேட் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த ரூலர் இருந்திருப்பாங்களோ, கிங்கோ நிசாமோ, அவங்க வந்து நாமினேட் பண்ணி ஒரு ஆளாக அனுப்பணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் இனிஷியலாக பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாருமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் நாங்கள் ஒரு கிங்டம், நாங்கள் எங்கள் ரூல்ஸை நாங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கிறோம், அவங்க மைண்ட் செட் அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ இனிஷியலி வந்து ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்க. பட் லேட்டர் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட் ஜாயின் ஆகலை. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட். இப்போ வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மெம்பர்ஸ் எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு நான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தட் டிஎன்பிசி ஸ்பெசிஃபிக்கான ஃபேக்ட்ஸ் மட்டும் லைட்டாக பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா ப்ராவின்சஸ்லேருந்து போயிருப்பாங்க, எல்லா பிரசிடென்சிலேருந்து போயிருப்பாங்க. ஸோ இப்போ மெட்ராஸ் ப்ராவின்ஸ்லேருந்து எவ்வளோ பேர் போயிருக்காங்கன்னு கேட்டால் 49 பேர் போயிருக்காங்க. ஸோ இந்த 296 மெம்பர்ஸில்
49 மெம்பர்ஸ் வந்து மெட்ராஸ் ப்ராவின்சஸ்லேருந்து போயிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபேக்ட், இது மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விமன். ஸோ விமனில் வந்து மொத்தமாக எவ்வளோ பேர் விமன் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மெம்பர்ஸ். இந்த எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சது வந்து விமன் வந்து பார்த்தீங்கன்னா 15 மெம்பர்ஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து 15 விமன் மெம்பர்ஸ் இருந்தாங்க. அந்த 15 விமன் மெம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 மெம்பர் வந்து உங்களுக்கு மெட்ராஸ் ப்ராவின்சஸ்ல வந்து போயிருப்பாங்க. ஸோ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த எலெக்ஷனில் நின்று கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு போனதில் 49 மெம்பர்ஸ் வந்து மெட்ராஸ்லேருந்து போயிருப்பாங்க டோட்டலாக. இந்த 49 மெம்பர்ஸ் வந்து இதில் வந்து 3 பேர் பார்த்தீங்கன்னா விமன். ஓகே, இப்போ கிளியரா? மெட்ராஸ் ப்ராவின்ஸ் பற்றி கேட்டாங்க. இப்போ கொஸ்டின் வந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸ்னு நம்பர்ஸ் உங்கள் மைண்டில் என்ன வரணும்னா மொத்தமாக 49 பேர் போனாங்க, அதில் 3 பேர் விமன். இது மைண்டில் உங்களுக்கு இருக்கணும். அதே மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக சேர்த்து எவ்வளோ விமன் மெம்பர்ஸ் போனாங்கன்னு கேட்டால் உங்களுக்கு 15 விமன் மெம்பர்ஸ் போனாங்க. ஓகே, இந்த 3 விமன் மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேம்ஸ் நான் சொல்கிறேன், வேணா எங்காச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அம்மு சுவாமிநாதன், இது வந்து ஒரே நேம் தான், நான் ஸ்பேஸில் அதனால இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அம்மு சுவாமிநாதன், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாக்ஷாயினி வேலாயுதன், ஸோ இது வந்து செகண்ட் பர்சன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருந்தவங்க. மூணாவது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி துர்காபாய், ஸோ இவங்க மூணாவது பர்சன். ஸோ மெட்ராஸ் ப்ராவின்ஸ்லேருந்து போன 49 பேரில் இந்த 3 பேர் வந்து ஃபீமேல். அம்மு சுவாமிநாதன், தாக்ஷாயினி வேலாயுதன் அண்ட் ஜி துர்காபாய். இவங்க 3 பேருமே ஜென்ரல் டிக்கெட் வாங்கி போயிருப்பாங்க, எந்த ரிசர்வேஷன் இல்லாமல். பிகாஸ் 3 பேருமே ஹிந்துஸ். ஸோ அப்போ வந்து ரிலீஜன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ 3 பேருமே இந்த ரிசர்வேஷன் எல்லாம் இல்லாமல் ஜென்ரல் டிக்கெட்டில் வின் பண்ணவங்க. ஸோ ஃபேக்ட்ஸ்னால் சொல்லணும்னு நினச்சது உங்களுக்கு அவ்வளோதான். இதுக்கு மேலே ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கேட்பாங்களான்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இன்கேஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெட்ராஸ் ரிலேட்டடாகவாச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ மெம்பர்ஸ்லேருந்து இதுதான், நம்பர்ஸ் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மெயினாக சென்னை பேஸ்ட் மெட்ராஸ் பேஸ்டு நம்பர்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் டோட்டல் மெம்பர்ஸ் 389, 296 இந்த நம்பர்ஸ் எல்லாம் மைண்ட் வச்சுக்கோங்க. இது நீங்கள் ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் மைண்டில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து எலெக்ஷன் ஜூலைலேருந்து ஆகஸ்ட் 1946 வரைக்கும் நடந்துச்சு, அதெல்லாமே நம்ம பார்த்தோம். அது மூலிமா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் எவ்வளோ பேர் வந்தாங்க, நாமினேட் பண்ணால் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து ஏன் அனுப்பல, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடந்துச்சு? ஆகஸ்ட்டில் எலெக்ஷன் முடிஞ்சுது. பட் மீட்டிங் வந்து December 9, 1946 வந்து நடந்திருக்கும். இதில் வந்து முஸ்லீம் லீக் வந்து பாய்காட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து தனி கண்ட்ரி வேணும் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேபினெட் மிஷன்லேருந்து இந்த ஃபஸ்ட் மீட்டிங்குள்ளேயே இந்தியாவில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் வந்து இவங்க என்னதான் எலெக்ஷனில் நின்று ஜெயித்தாலுமே லாஸ்ட் மினிட்ல அவங்க இல்லை நாங்கள் வந்து மீட்டிங்கில் கலந்துக்க மாட்டோம், எங்களுக்கு தனி கண்ட்ரி வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால லாஸ்ட்டில் என்னதான் இவ்வளோ மெம்பர்ஸ் எலெக்ஷனில் இருந்தாலும் ஸ்ட்ரென்த்து 389 இருந்தாலும் 211 மெம்பர்ஸ் 211 பேர் தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டெம்பரரி பிரசிடென்ட் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை இப்போதைக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும்னு செலக்ட் பண்ணியிருப்பாங்க டெம்பரரியாக. இது வந்து ஃப்ரெஞ்சு ப்ரொசீஜர் படி செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இருக்குல்லே யார் ஏஜ் ஜாஸ்தியோ அந்த அசம்பிளியில் இப்போ யாருக்கு அதிகமான ஏஜ் இருக்கோ அவங்கள வந்து பிரசிடெண்ட்டாக வைக்கிறது வந்து ஃப்ரெஞ்சில் வந்து அப்போ ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஸோ இது ஃப்ரெஞ்சு இதுபடியும் இருக்குல்லையே ஓல்டஸ்ட் யாருன்னு பார்த்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை டெம்பரரி பிரசிடெண்ட்டாக வச்சுருப்பாங்க. செகண்ட் மீட்டிங் நடக்கும். ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங். செகண்ட் மீட்டிங்கில் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாதை வந்து ஓட்டு போட்டு பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணிக்கிறாங்க. மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாதை வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட பெர்மனெண்ட் பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணிடுவாங்க. டெம்பரரி பிரசிடென்ட் யாருன்னு கேட்டால் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இது நீங்கள் அடிக்கடி ஸ்கூல் புக்கிலலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ ரொம்ப நார்மலான ஃபேக்ட்.
இப்போ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பற்றி பார்ப்போம். இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ளஸ் டிபிஎஸ்பியாக வந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான். இது வந்து ஜவஹர்லால் நேரு முன்னாடியே, அதாவது எப்படி சொல்லலாம்னா, நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கினா நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜவஹர்லால் நேரு நிறையா ஒரு ரெசல்யூஷன் ஆர்எஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அவர் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்பாரு. அதை வந்து டிசம்பர் 9 ஃபஸ்ட்டு மீட்டிங் டிசம்பர் 13 வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து சப்மிட் பண்ணுவார். இதில் மெயின் திங் என்னென்னா, அதில் வந்து இந்தியாவை அவர் என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா இண்டிபெண்டன்ஸ் சாவரின் ரிப்பப்ளிக்னு சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம அடுத்து ப்ரியாம்பிளில் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம்ல, சாவரின், சோஷியலிஸ்ட், ரிப்பப்ளிக், டெமோக்ராட்டிக், செக்யூலர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ப்ரியாம்பிளில் வரும்ல. ஸோ அது மாதிரி அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இந்தியாவை அவர் என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா இண்டிபெண்டன்ஸ் சாவரின் ரிப்பப்ளிக். ஸோ டெமோக்ராட்டிக் அந்த வேர்டெல்லாம் இங்கே அவர் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் இந்த 3 வேர்ட்ஸ். ஸோ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் இந்தியாவை என்னன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டால் இதுதான், இண்டிபெண்டன்ஸ் சாவரின் அண்ட் ரிப்பப்ளிக். ஓகே, இப்போ இதில் வந்து இந்தியாவை என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா யூனியன் ஆஃப் டெரிட்டரிஸ்னு சொல்லியிருப்பாரு. இங்கே வந்து ஃபெட்ரல் அந்த மாதிரி எந்த வேர்டுமே யூஸ் பண்ணல, இந்தியாவை வந்து யூனியன் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த யூனிட்ஸ், இப்போ இந்தியா அப்படின்னா என்னன்னா நிறைய யூனிட்ஸ் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்ததான் இந்தியான்னு சொல்லிட்டாரா. ஸோ இந்த யூனியன் எல்லாத்துக்குமே தனி பவர் இருக்குது. எக்ஸப்ட் யூனியனுக்குன்னு ஒரு சில பவர் இருக்கும், லைக் டிஃபென்ஸ், அட்டாமிக் எனர்ஜி, இதுமாதிரி ஒரு சில பவர் மட்டும்தான் யூனியன்ஸ் கிட்ட இருக்கும். மித்தபடி அந்த யூனிட்ஸை, இதை வந்து அவங்க யூனிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்னு நம்ம இப்போ எடுத்துக்கலாமே, இப்போ இருக்க ஸ்டேட் மாதிரி அது. இந்த யூனிட்ஸ்க்கெல்லாம் அவங்கள எப்படி கவர்ன் பண்ணுங்க பவர் அவங்கக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் இந்தியாவை வந்து யூனியன் ஆஃப் டெரிட்டரிஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த யூனிட்ஸுக்கு அட்டானமி வந்து இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து சாவர்ஜினிட்டி எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சாவர்ஜினிட்டி அந்த வேர்டோட மீனிங் நம்ம இப்போ பார்க்கலாம். சாவர்ஜினிட்டினா யாரையும் கேட்காம தனியாக டிசிஷன் எடுக்கிறத தான் சாவர்ஜினிட்டின்னு சொல்லுவோம். இப்போது இந்தியா வந்து ஒரு டிசிஷன் இப்போ எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டின்னு ஒரு டேக்ஸ் லாக் கொண்டு வராங்க, இல்லைன்னா பட்ஜெட்டில் வந்து இன்கம் டேக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து வேறு எந்த கவர்மெண்ட் கிட்டேயோ இல்லை யூஎன் அசம்பிளி கிட்டேயோ எங்கேயுமே போய் அவங்க பெர்மிஷன் கேட்டுட்டு வந்து இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லை. ஸோ இதுக்கு பேர் தான் சாவர்ஜினிட்டி. இப்போ சாவர்ஜினிட்டி இல்லைன்னா யாராச்சும் ஒருத்தவங்க கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டுட்டு வந்து இந்தியா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிட்டிஷ்க்கு கீழே நம்ம இருந்துருந்தோம் அப்படின்னா, டொமினியனாக இருக்கோம் அப்படின்னா பிரிட்டிஷ்கிட்ட போய் இது மாதிரி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து சாவர்ஜினி இல்லைன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்தியா வந்து சாவர்ஜினிட்டி இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த பவர் வந்து யார்கிட்டேருந்து வருது அப்படின்னா பீப்புள் கிட்டேருந்து தான் இந்த ரைட்ஸ் வந்துருக்கு. இப்போ ஒரு பிரசிடென்ட்டோ பார்லிமெண்ட்டோ சாவர்ஜினா ஒரு தன்னிச்சையா இல்லைன்னா யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் ஒரு முடிவு எடுக்கிற உரிமை யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா பீப்புள் நம்ம கிட்ட இருந்து தான் அவங்க பார்லிமெண்ட்டுக்கு அந்த உரிமை வந்திருக்கு. ஸோ அதுதான் சாவர்ஜினிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் ஜவஹர்லால் நேரு சாவர்ஜினிட்டி பீப்புள் கிட்ட இருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இல்லை நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பேசியிருப்பாங்க, அதுக்கடுத்து ரிசர்வேஷனை பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை சப்மிட் பண்ணார்ல, இதை வந்து ஜான்வரியில் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. டிசம்பர் 13 வந்து ஜவஹர்லால் நேரு சப்மிட் பண்ணியிருப்பாங்க, ஜான்வரி 22 வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்த வருஷம். ஓகே, இப்போ இதில் மெயினாக எதை பற்றி சொல்லியிருக்காங்க, ரிசர்வேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க, மைனாரிட்டி ரைட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து சாவர்ஜினிட்டி, நம்ம எடுக்கிற டிசிஷன் யாரையும் கேட்டு எடுக்க வேணாம் அப்படிங்கிற பவர் வந்து பீப்புள் கிட்ட இருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியாவை வந்து இண்டிபெண்டன்ஸ் சாவரின் அண்ட் ரிப்பப்ளிக்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ரிப்பப்ளிக்குக்கான மீனிங் என்ன நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து பிரசிடென்ட், அந்த பிரசிடென்ட்டையும் எலெக்ட் பண்ணி தான் எடுப்போமே தவிர கிங்கு குயின்னு யாரும் இல்லை. ஸோ அதுதான் ரிப்பப்ளிக். ஸோ இந்தியா வந்து ரிப்பப்ளிக்காக தான் இருக்கும், சாவரினாக தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. சாவர்ஜினிட்டி எங்கே இது வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இதுதான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். அடுத்தது சேஞ்சஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. ஜூலை 18, 1947 இந்த ஆக்டை வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் வந்து எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. அது எப்போ என்ஃபோர்ஸ் ஆகும்னா ஆகஸ்ட் 15, 1947 வந்து என்ஃபோர்ஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆக்டுனால என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 3 சேஞ்சஸ் வந்துருக்கும்.
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சாவர்ஜின் பாடி கான்ஸ்டியூஷன் அசெம்பிளிய வந்து சாவர்ஜின் பாடியா மாத்திருப்பாங்க. என்னதான் நம்ம எலக்ஷன் வச்சு கான்ஸ்டியூஷன் அசெம்பிளில மெம்பர்ஸ் எலெக்ட் ஆனாலுமே, அந்த கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேருந்து வந்த ஒரு கேபினெட் மிஷன். ஆனா இந்த ஆக்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி வந்து சாவரின் பாடி யாருக்கும் ஆன்சர் பண்ண வேணாம் அப்படிங்கிறதான். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த மீட்டிங் எல்லாமே பிரிட்டிஷ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் கான்ஸ்டியூஷன் அசெம்பிளியோட மீட்டிங்கவே கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க சாவர்ஜின் கிடையாது. இப்போ இந்த ஆக்டுக்கு அப்புறம் கான்ஸ்டியூஷன் அசெம்பிளியை வந்து சாவர்ஜின் பாடின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கிட்டேயோ பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் கிட்டேயோ எந்த பெர்மிஷனும் கேட்காம நம்ம மீட்டிங்கை வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அதோட மீனிங் இதுதான் ஃபர்ஸ்ட் மேஜர் சேஞ்ச். அதாவது கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி சாவர்ஜின் பாடி நாங்கள் சொல்லிட்டோம். நீங்கள் என்ன டிசிஷன் வேணால் எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட ஆக்டை ரிப்பீல் பண்ணிடுங்க. ரிப்பீல் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், இனிமேல் அது செல்லாதுன்னு சொல்கிறோம்ல தமிழில், அந்த மாதிரி அந்த மீனிங் தான் ரிப்பீலுக்கு வரும். ஸோ என்ன கான்ஸ்டியூஷன் வேணாலும் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. எந்த ஆக்டை வேணால் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. அமெண்ட் பண்ணுங்கள், ரிப்பீல் பண்ணுங்கள், வேணான்னு தூக்கி போடுங்க, எங்களுக்கு கவலையே இல்லை. ஸோ இனி நீங்கள் உங்கள் டிசிஷன் உங்கள் கையில் அப்படிங்கிற மாதிரி சொன்னது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் ரோல். இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு கண்ட்ரி இண்டிபெண்ட் கொடுக்குறாங்கன்னா அங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்கணும். ஆனால் நம்ம கண்ட்ரியில் அப்போ கவர்மெண்ட் இருந்துச்சான்னு கேட்டால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த பிரிட்டிஷே கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு கவர்மெண்ட் வரணும்ல. ஸோ அந்த கவர்மெண்ட்டுக்கு எலெக்ஷன் நடத்தணும், அதுக்கு டைம் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் இந்த கான்ஸ்டியூஷன் அசெம்பிளியவே பார்லிமெண்ட்டாக செயல்படுறதுக்கு இந்த ஆக்ட் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதையவே கான்ஸ்டியூஷனே ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ கான்ஸ்டியூஷன் அசெம்பிளிக்கு 2 வேலை இப்போ வந்துருச்சு. ஒன்று வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணணும். அடுத்த வேலை என்னன்னா இண்டிபெண்டன்ட் இந்தியாஸ்க்கு லாஸை கிரியேட் பண்ணணும். ஸோ 2க்கும் வித்தியாசம் இருக்குது நமக்கு தெரியுது இல்லை. இப்போ பார்லிமெண்ட் எவ்வளோ லாஸ் நம்மளுக்காக போடுறாங்க. ஸோ இந்த லாஸும் அப்போ நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்கும். பிகாஸ் நம்ம இண்டிபெண்டன்ட் ஆகிட்டோம், பிரிட்டிஷோட ரூல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இனி நம்மளுக்கு வேணுங்கிற ரூல்ஸ் நம்ம போடுவோம். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி தான் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியாகவும் இருந்திருக்கும், ஆவில்ஸ் பார்லிமெண்ட்னு சொல்லிக்கலாம். கான்ஸ்டியூஷன் அசெம்பிளியாகவும் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க. இது வந்து இங்கே வரக்கூடாது. இப்போ வந்து 2 சேஞ்சஸ் நான் சொன்னேன்ல. இது ஒன்று வந்து கான்ஸ்டியூஷன் அசெம்பிளியே பார்லிமெண்ட்டாக மாறினது, இன்னொன்று வந்து சாவர்ஜின் பாடியாக மாறினது. 3வது சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் சேஞ்ச் முஸ்லீம் லீக் மெம்பர்ஸ் வந்து விட்ராயல். ஆல்ரெடி பாய்காட் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொன்னோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முஸ்லீம் லீக் மெம்பர்ஸ்க்கு வந்து சுத்தமாக இதில் வந்து கலந்துருக்கிறதுக்கான எந்த ஒரு ரைட்ஸும் இல்லைங்கிற மாதிரி ஆயிருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு தனி கண்ட்ரி June 3, 1947 மவுண்ட் பேட்டன் பிளான்னால அவங்களுக்கு தனி கண்ட்ரி கிரியேட் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணி கொடுக்குறதா டிசைட் ஆகிருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து முஸ்லீம் லீக்லேருந்து எலெக்ட் ஆனவங்க யாருமே December 9, 1946 அப்போ நடந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு யாருமே வரல முஸ்லீம் லீக்லேருந்து. ஆனால் செகண்ட் மீட்டிங், தேர்ட் மீட்டிங்லேருந்து ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்து வெளியே இருந்தோம்னா இன்கேஸ் கண்ட்ரியை டிவைட் பண்ணலன்னா நம்ம கலந்துக்காமையே நம்மளோட ஏரியாவுக்கு இல்லைன்னா பாகிஸ்தான் அப்போ அவங்க நினச்சிட்டு இருந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் ரூல்ஸ் வந்துடும். ஸோ நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாதான் இன்கேஸ் நம்மளுக்கு செப்பரேஷன் பார்ட்டிஷன் கிடைக்கலனாலும் நம்ம வந்து ரொம்ப மோசமாக போக மாட்டோம். பிகாஸ் நம்ம வந்து எலெக்ட் ஆகிட்டோம். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு கொஞ்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எல்லாருமே எல்லாம் கிடையாது, கொஞ்சம் பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்தவங்களும் போயிருப்பாங்க. அதே மாதிரி மெம்பர்ஷிப்பும் ரெடியூஸ் ஆகிருக்கும். பிகாஸ் அப்போ வந்து அன்டிவைடட் இந்தியாவுக்கு 389 மெம்பர்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து டிவைட் பண்ணிட்டாங்க இந்தியாவை June 3, 1947 மவுண்ட் பேட்டன் பிளான் படி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அசம்பிளியோட ஸ்ட்ரென்த் வந்து 299 ஆயிருக்கும். ஸோ மேஜர் சேஞ்ச் என்னது, ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி சாவர்ஜின் பாடின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் சேஞ்ச் என்னது, கான்ஸ்டியூஷன் அசெம்பிளிக்கு 2 வேலை வந்திருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டாக ஒர்க் பண்ணுறது, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் ஒர்க் பண்ணுறது. இன்னொன்று வந்து கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணுறது. மூணாவது சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 389 இருந்த மெம்பர்ஷிப் வந்து 299 குறைஞ்சிருக்கும். முஸ்லீம் லீக்லேருந்து எலெக்ட் ஆனவங்க முக்கால்வாசி பேர் வந்தவங்க எல்லாமே திரும்ப போயிருப்பாங்க, அவங்க எலிஜிபிள் இல்லைங்கிற மாதிரி ஆயிருக்கும்.
ஸோ இதுதான் மெயின் திங். அப்புறம் இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் தான். பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து 93 நம்ம சொன்னோம்ல, அதுலேருந்து 70 மெம்பர் ஆகிருப்பாங்க. இது வந்து 29 மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 299 மெம்பர்ஸ் வரும். ஸோ இந்த 299 மறுபடியும் நான் உங்களுக்கு பிரித்து சொல்லியிருக்கேன். 70 ஃப்ரம் பிரின்ஸ்லி ஸ்டேட், 229 ஃப்ரம் பிரிட்டிஷ். ஸோ நீங்கள் இந்த டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து இதில் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். 389, 299 அந்த 2 நம்பர் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து டிராஃப்டிங்கை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, நம்ம இத்தனை நேரமாக கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எதனால கிரியேட் ஆச்சு, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டுக்கு அப்புறம் என்னெல்லாம் மாறிச்சு, மெம்பர்ஸ் யார், எவ்வளோ பேர், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். எப்படி எலெக்ட் ஆனாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஆக்சுவலி அந்த கான்ஸ்டியூஷனை எப்படி தான் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, டிராஃப்டிங் கமிட்டின்னு ஒன்று இருக்கும். டிராஃப்டிங் கமிட்டி, இதோட சேர்மேன் வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஸோ அவர் சேர் பண்ண ஒரு கமிட்டி தான் டிராஃப்டிங் கமிட்டி. இதுதான் மெயினாக இப்போ இருக்க நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து கிரியேட் பண்ணதுக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கமிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1947 வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து உங்களுக்கு 1946 வந்தாலுமே டிராஃப்டிங் கமிட்டி வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 1947 தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட வேலையை என்னன்னா, நம்ம இப்போ ஃபைனலாக பார்க்குற கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரி வேர்ட்ஸோட இந்த மாதிரி வந்ததுக்கு மெயின் ரீசனே டிராஃப்டிங் கமிட்டி தான். இப்போ எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு லா வருது பார்லிமெண்ட்ல அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து அந்த லாவை கிரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பட்ஜெட்டிவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பட்ஜெட் இருக்குன்னா அதை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ரீக்ரியேட் பண்ணுவாங்க. அதை வந்து பிரசிடென்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்டு February 1 அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. ஆனால் அதை நம்ம எப்படி பார்ப்போம், யூனியன் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டுன்னு பார்ப்போம். இப்போ ஏன் அதை நம்ம வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட பட்ஜெட்டுன்னு சொல்கிறது இல்லை, பிகாஸ் பார்லிமெண்ட்லாம் அவங்களோட பர்டிகுலர் வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ரிலேட்டடாக. ஸோ அவங்க தான் பட்ஜெட்டை சப்மிட் பண்ணுவாங்க. பட் அந்த பார்லிமெண்ட்ல இருக்க எல்லாருமே அந்த பட்ஜெட்டை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. அதே கான்செப்டை தான் நீங்கள் எங்கேயும் பார்க்கணும். டிராஃப்டிங் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம வச்சிருக்க கான்ஸ்டியூஷனோட அந்த இதை வந்து டிராஃப்ட் அந்த ப்ரொவிஷன்ஸ் ஆர்டிகல்ஸ் இது எல்லாத்தையுமே பண்ணது அந்த அந்த டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணது பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி. ஆனால் இந்த கான்ஸ்டியூஷன் மெம்பர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல அசம்பிளியில், இவ்வளோ பேருமே அதை பற்றி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட டிபேட் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய வால்யூமாக இருக்கும். பிகாஸ் அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஒவ்வொரு லைனுக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இது ஏன் அப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குது, இது வரக்கூடாது, அது வரக்கூடாது. இப்போ ஒரு ஆர்டிக்கிள் வந்து கீழே இருக்கவங்கள மேலே கொண்டு வரணும்னு சொல்லுது, இன்னொரு ஆர்டிக்கிள் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுது. இது ரெண்டையும் எப்படி ஒரே கான்ஸ்டியூஷன் வைப்பீங்க? இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி தான் இப்போ நம்ம கிட்ட இருக்க கான்ஸ்டியூஷன் வந்துருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அந்த கான்ஸ்டியூஷனை முழுசாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட டிபேட்டை படிக்கணும்னு சொல்லுவாங்க. பிகாஸ் என்ன ரீசனுக்காக ஒரு ப்ரொவிஷன், இப்போ ஆர்டிக்கிள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிக்கிள் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுது அப்படின்னா அது எதை பற்றியெல்லாம் பேசுது, ஏன் அதை வச்சுருக்கோங்கிறத நீங்கள் டிபேட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து இன்டெப்த்தாக படிக்கிறவங்க எல்லாருமே டிபேட்டோட படிப்பாங்க. இது வந்து எக்ஸாமுக்கு இல்லை, ஜென்ரலி கான்ஸ்டியூஷன் வந்து படிக்கிறவங்க எல்லாமே படிப்பாங்க. நம்மளுக்கு அவ்வளோ இன்டெப்த்தாக போக தேவையில்லை, பட் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இதுதான் திங். கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இந்த எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஆர்டிகல்ஸை கிரியேட் பண்ணாங்களான்னா கிடையாது. டிராஃப்டிங் கமிட்டி தான் இந்த டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இன்புட்ஸ் வந்து எல்லாத்துக்கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க. ஆனால் ஃபைனலாக டிராஃப்ட் கமிட்டி தான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்லி இது மாதிரி எல்லாமே நடக்கும். ப்ரொசீடிங்ஸ் வந்து நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிராஃப்டை வந்து எப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா February 1948 வந்து இந்த டிராஃப்டிங் கமிட்டி வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க அசம்பிளிக்கு. இதுதான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் சப்மிட் பண்ணதோட போயிடும். October 1948 வந்து செகண்ட் டிராஃப்ட் ஒன்று சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஏன் செகண்ட் டிராஃப்ட் வந்து இப்போ வருது அப்படின்னு கேட்டால், இந்த February 1948 சப்மிட் பண்ணது வந்து அப்போ இந்தியாவில் பீப்புள் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே கெஜெட்டில் பப்ளிஷ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பப்ளிஷ் பண்ணி பப்ளிக் கிட்டேருந்து இன்புட் வாங்கியிருப்பாங்க. இன்புட் வாங்கிட்டு October 1948 அப்போ செகண்ட் டிராஃப்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபைனல் அண்ட் தேர்ட் டிராஃப்டை வந்து November 4, 1948 வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 3 டிராஃப்டையுமே 1948 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து February, செகண்ட் வந்து October, தேர்ட் வந்து Novemberல வருது. ஓகே, இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் சொன்னேன்
நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் எப்பதான் கேட்டாங்க அப்படின்னா 3 ரீடிங் நடந்துச்சு. நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளில நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து 3 தடவை ரீட் பண்ணி காட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பில் பாஸ் ஆகுதுன்னா ரீடிங் எல்லாம் நம்ம சொல்றோம்ல, அதுமே 3 ரீடிங் போயிருக்கும். ஃபர்ஸ்ட் ரீடிங் பார்த்தீங்கன்னா நவம்பர் 4. இது எல்லாமே 1948 இயர்ல நடக்கிறதே தான். செகண்ட் எப்போன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 15. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங் வந்து ஃபைனல் டிராஃப்ட் சப்மிட் பண்ண அன்னைக்கே ஃபர்ஸ்ட் ரீடிங் நடந்துருச்சு. செகண்ட் ரீடிங் எப்போ நடந்துச்சுன்னா 10 நாள் விட்டு நவம்பர் 15 நடந்துச்சு. தேர்ட் ரீடிங் எப்போ நடக்கும் அப்படின்னா 1 இயர் கழிச்சு நடக்கும். நவம்பர் 14, 1949ல நடக்கும். ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேட்டோடனே மைண்டில் யாருக்கும் ரெஜிஸ்டர் ஆகாது. திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ டிராஃப்ட் வந்து 3 டைம் வருது, ரீடிங்கும் 3 டைம் வருது. டிராஃப்ட் வந்து 1948 அந்த இயர்லேயே 3மே வந்துடும். பிப்ரவரி, அக்டோபர், நவம்பர்னு. அதுவே நீங்கள் ரீடிங் பார்த்தீங்கன்னா 1948ல் நவம்பர் 4, நவம்பர் 15. நான் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டு தான் தேர்ட் ரீடிங் வரும். அதுதான் நவம்பர் 14, 1949. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனோட டிராஃப்டை பற்றின டீட்டெயில்ஸ். இப்போது இந்த டிராஃப்டிங் கமிட்டி எவ்வளோ நாள் மீட் பண்ணியிருப்பாங்கன்னா 141 டேஸ் மீட் பண்ணி தான் உங்களுக்கு இதை பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மளோட கான்ஸ்டியூஷனோட கிரிட்டிசிசமாக என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாங்க, வருஷ கணக்கு எடுத்துக்கிட்டு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆக்சுவலி அந்த ப்ரொசீடிங் அது இதுன்னு தான் லேட் ஆகிக்குமே தவிர ஆக்சுவலாக டிராஃப்டிங் கமிட்டி நம்மளுக்கு இந்த கான்ஸ்டியூஷனுங்கிற புக் இல்லைன்னா டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்கு 141 டேஸ் எடுத்துக்கிட்டாங்க நம்ம சொல்லிக்கலாம். பிகாஸ் அந்த கமிட்டி அவ்வளோ டேஸ் தான் மீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பிஎன் ராவ் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட லீகல் அட்வைசர் இல்லை கான்ஸ்டியூஷன் அட்வைசர்னு சொல்லலாம். இப்போ இந்த பிஎன் ராவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ். இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ். இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் வந்து ஜட்ஜாக இருந்த ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் யாருன்னு கேட்டிங்கன்னா பிஎன் ராவ். இவர் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து அட்வைசராக இருந்திருப்பாரு. ஸோ ஓகே, பிஎன் ராவை பற்றி ஏன் பார்க்கணும்னா பிஎன் ராவ் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த அசம்பிளியோட அட்வைசர்னு சொல்லலாம். ஐ மீன் கான்ஸ்டியூஷன் அட்வைசர்னு சொல்லலாம். அதனால தான் அவர் வந்து டிராஃப்டிங் கமிட்டியில் வந்து நம்ம பார்க்குறோம். இவர் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்டு அண்ட் அட் தி சேம் டைம் ஒரு ஜட்ஜும் கூட. அதாவது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இருந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் யாருன்னு கேட்டிங்கன்னா பிஎன் ராவ். இவர் ஏன் இங்கே வராருன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் எடிட் பண்ணி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிராஃப்டாக ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎன் ராவ். அவர் வந்து அக்டோபர் 1947ல் வந்து கொடுத்துருப்பாரு. அதையே வந்து கொஞ்சம் அதில் கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்ணி எடிட் பண்ணி ப்ளஸ் மைனஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்டை வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 230 சம்திங் ஆர்டிகல்ஸ் ப்ளஸ் 13 ஸ்கெடியூல் வந்து இவர் கொடுத்துருப்பார். ஆனால் நம்மளுக்கு ஃபைனலாக வந்தது என்னமோ 8 ஸ்கெடியூல் 395 ஆர்டிகல்ஸ். பட் இவர் கொடுக்கும்போது 230 சம்திங் ஆர்டிகல்ஸும் 13 ஸ்கெடியூல்ஸும் வச்சு அக்டோபர் 1947ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃப்ட் கொடுத்துருப்பாரு. அந்த டிராஃப்டை தான் இந்த டிராஃப்டிங் கமிட்டி வாங்கி அவங்க வந்து இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி மற்றவங்க இன்புட்ஸுக்கு தகுந்த மாதிரி மாற்றி ஃபர்ஸ்ட் டிராஃப்டாக சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த பிஎன் ராவ் வந்து இந்தியன் டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவர் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர் எல்லாம் கிடையாது. ஸோ இது மைண்ட் வச்சுக்கோங்க. மேபி கொஸ்டினில் கேட்கலாம் பிஎன் ராவ் வந்து டிராஃப்டிங் கமிட்டி மெம்பரானு. கன்ஃபியூஸ் ஆக வேணாம், அவர் வந்து டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர் கிடையாது. இப்போ வந்து அடுத்த டாபிக் வந்து என்ஆக்ட்மெண்ட். இப்போ டிராஃப்ட், இப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா அதில் இந்த டிராஃப்டிங் கமிட்டியை பற்றி பார்த்தோம். எவ்வளோ ரீடிங் போச்சு, எவ்வளோ டிராஃப்ட் போச்சு எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ ஓகே, ஃபைனலாக ரெடி பண்ணியாச்சு. அதை எப்போ தான் என்ஃபோர்ஸ் பண்ணாங்க, எப்போ தான் அது வந்து இந்தியாவில் வந்து என்ஃபோர்ஸ் ஆச்சு. என்ஃபோர்ஸ்னு எப்படி சொல்கிறதுனா இனிமேல் அது பயன்பாட்டுக்கு வருது அந்த மீனிங்கில் வச்சுக்கலாம். ஸோ எப்போ என்ஃபோர்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தா 2 நாளாக பிரித்து என்ஃபோர்ஸ் ஆகிருக்கும். நவம்பர் 26, 1949 நம்ம ஜென்ரலாக அடாப்ட் பண்ண டேன்னு சொல்லுவோம், என்ஃபோர்ஸ் பண்ண டேன்னு சொல்லுவோம்.
அடாப்ட்னா இந்த டாக்குமெண்ட் எங்களுக்கு ஓகே, இந்த லா எங்களுக்கு ஓகே அப்படின்னு ஓகே பண்ணுறது தான் அடாப்ட்னு சொல்லுவோம். என்ஃபோர்ஸ்னா இந்த லா இன்னையிலேருந்து அமலுக்கு வருது, நம்ம நியூஸில் படிப்போம் எங்கேயாச்சும் கேட்டிருப்போம்ல, இன்னையிலேருந்து இந்த லா வந்து ரூலுக்கு வருது அப்படின்னு, அதுதான் என்ஃபோர்ஸ்டி. ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லா வந்து ஒரு டேல வந்து அடாப்ட் ஆகிருக்கும் பார்லிமெண்ட்டில். ஆனால் அன்னையிலேருந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆச்சானா கிடையாது. அதுக்குன்னு ஒரு டேட் சொல்லியிருப்பாங்க, 2017 ஜூலை 1 இந்த மாதிரி ஒரு டேட் சொல்லி உங்களுக்கு அந்த லா வந்து என்ஃபோர்ஸ் ஆகிருக்கும். ஸோ அடாப்ஷனுக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் இருக்க வித்தியாசம் இதுதான். ஸோ 1949 நவம்பர் 26 கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நவம்பர் 29 நம்ம நவம்பர் 26 வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்கிறோம். சரி, அடாப்ட் ஆனால் அன்னைக்கே வந்து ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து என்ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப்பு, எலெக்ஷனு, பார்லிமெண்ட்டை பற்றியெல்லாம் வந்திருக்கும். ஏன் இதை பற்றியெல்லாம் வருதுன்னா, இனி நம்மளுக்கு வந்து இப்போ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் படி நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் பார்லிமெண்ட்டுன்னு சொல்லிட்டோம். ஆனால் இனி வந்து அடுத்த எலெக்ஷன் வச்சாதான் பார்லிமெண்ட்டுக்கு ஆள் போவாங்க. ஸோ அந்த எலெக்ஷன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இப்போ இவங்கெல்லாம் தான் இந்தியன் சிட்டிசன்ஸ், சிட்டிசன்ஷிப்பு, பார்லிமெண்ட்டில் மெம்பர்ஷிப் எப்படி இருக்கணும், அவங்களோட ரூல்ஸ் என்ன, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 அன்னைக்கே வந்துருச்சு ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த டேட் எல்லாம் இந்த ஆர்டிக்கல் எல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நவம்பர் 26 அன்னைக்கு எதை பற்றியெல்லாம் வந்துச்சுன்னா சிட்டிசன்ஷிப், அதுக்கப்புறமா எலெக்ஷன், பார்லிமெண்ட், இதை பற்றியெல்லாம் வந்துச்சுங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் மெயினாக நம்ம ரிப்பப்ளிக் டேன்னு சொல்கிறாலும் ஜான்வரி 26. ஸோ ஜான்வரி 26 என்னெல்லாம் வந்துச்சுன்னா மிச்சம் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்திருக்கும். இதில் இந்த முன்னாடி நான் காட்டின ஆர்டிகல்ஸ் இல்லாத மித்த எல்லா ஆர்டிகல்ஸுமே ஜான்வரி 26 அன்னைக்கு தான் உங்களுக்கு என்ஃபோர்ஸ் ஆகிருக்கும். சரி, இதில் என்ன 26க்கு என்ன அப்படி இதுன்னு பார்த்தீங்கன்னா பூர்ண ஸ்வராஜ் டேன்னு 1930 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜனவரி 26 1930 அன்னைக்கு நம்ம இண்டிபெண்ட் ஆயிடுவோம்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு லாகூர் செஷனில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதை டினோட் பண்ணுற விதமாக தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து அன்னைக்கு என்ஃபோர்ஸ் பண்ணியிருப்போம். அதனால தான் அதை வந்து ரிப்பப்ளிக் டேன்னு சொல்கிறாங்க. ரிப்பப்ளிக் டேனா என்ன மீனிங் நம்மளுக்கு தெரியும். இப்போ அதோட மீனிங் என்னன்னா அன்னையிலேருந்து நம்ம ரிப்பப்ளிக்காக மாறிட்டோம், நம்மளுக்கு மேலே கிங்கோ குயினோ எந்த பவரும் கிடையாது, பீப்புள் எலெக்ட் பண்ண ஆளை வச்சு இனிமேல் ரூல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம இண்டிபெண்ட் வாங்கின உடனேமே ஏன் நம்ம ரிப்பப்ளிக் ஆகலை அப்படின்னா, பிகாஸ் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கிரியேட் பண்ணது யாரு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ அப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை தான் பார்லிமெண்ட்டாக வச்சுருந்தோம். அப்போ நம்ம ரிப்பப்ளிக் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இனி நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்தாச்சு, இனி கான்ஸ்டியூஷன் தான் சுப்ரீம்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் வந்த டேவை ரிப்பப்ளிக் டேன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, கான்ஸ்டியூஷன் வந்தோடனே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டும் ரிப்பீல் ஆயிடுச்சு. ரிப்பீல்னு சொன்னால இனிமேல் அது வந்து யூஸில் இருக்காது அப்படின்னு. இந்த ப்ரிவி கவுன்சில் ஜூடிஷன் மட்டும் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. பட் இது ஃபியூச்சர்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதாகிருக்கும். ஐ மீன் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா அதை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போதைக்கு நீங்கள் கான்ஸ்டியூஷன் வந்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டும் ரிப்பீல் ஆயிடுச்சு. இது கண்டினியூ ஆச்சு. இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கான்ஸ்டியூஷன் மட்டும்தான் கிரியேட் பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதாவது காமன்வெல்த் மெம்பர்ஷிப், இந்தியா வந்து காமன்வெல்த்தில் மெம்பராக இருக்கும்னு சொன்னது வந்து மே 1949. நேஷ்னல் ஃப்ளாகை ஜூலை 22, 1947 அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. நேஷ்னல் ஆந்தமையும் நேஷ்னல் சாங்கையும் 24 ஜான்வரி 24, 1950 வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை ஜான்வரி 24, 1950 செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் சாங், நேஷ்னல் பிரசிடென்ட் இந்த 3 பேர்த்தையுமே ஜான்வரி 24, 1950 அடாப்ட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். காமன்வெல்த் மெம்பர்ஷிப்பையும் நேஷ்னல் ஃப்ளாகையும் வேறு வேறு டேட்ஸில் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணது யாருன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான். இப்போ கான்ஸ்டியூஷன் வந்து ஹிந்திலையும் இருக்குது. அது நம்ம கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ண அப்போவே ஹிந்தியில் இருந்துச்சானா கிடையாது. 58th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் ஹிந்தி டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு அத்தாரிட்டி இது கொடுத்தாங்க. இப்போவுமே கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் இருக்குது. பட் அது வந்து அஃபிஷியலாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் உங்களுக்கு வந்து அதில் இருக்க மீனிங் தான். இப்போ எப்படி டிஎன்பிசி எக்ஸாமில் இங்கிலீஷோட தான் ஃபைனல்னு சொல்கிறோம், அது மாதிரி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் ஃபைனல் மாதிரி. ஸோ அந்த ஹிந்திக்கும் அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்தது எப்போனா
50th Constitutional Amendment Act 1987 தான் அந்த அத்தாரிட்டி கொடுத்துருக்கும். The President publishes the Constitution and its amendments in Hindi, ensuring consistency with the English version. அதாவது ஹிந்தியில் இருக்கிற டிரான்ஸ்லேஷன் இது அமெண்ட்மெண்ட். இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் வருது, அதையாகட்டும் இல்லைன்னா டிரான்ஸ்லேட் புதுசாக ஏதாச்சும் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த அமெண்ட்மெண்ட் வந்தோடனே ஆல்ரெடி இருந்ததெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட். பார்லிமெண்ட்டாக பிரசிடென்ட்னு கேட்டால் ஆன்சர் வந்து பிரசிடென்ட். ஓகே, மைண்ட் வச்சுக்கோங்க. ஹிந்தி டிரான்ஸ்லேஷன்னாவே பிரசிடென்ட் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்குன்னு இருந்த ஒரு சில ஃபேக்ட். சிம்பிள் பார்த்தீங்கன்னா எலிஃபேண்ட். கான்ஸ்டியூஷன் அட்வைசர் B.N. ராவ். ஸோ இது நம்ம பார்த்தோம்ல அப்ளை அந்த பர்சன் B.N. ராவ். இவர் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இருந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ். அடுத்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு செக்ரட்டரி இருந்தது யாருன்னா H.V.R. ஐயங்கர். சீஃப் டிராஃப்ட் மேன் யாருன்னா S.N. முகர்ஜி. ஸோ இது எல்லாமே ஃபேக்ட், இல்லை எக்ஸ்பிளைன் பண்ண எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரீட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். பிரசிடென்ட் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு 2 வைஸ் பிரசிடென்ட் வந்திருப்பாங்க. அது வந்து நீங்கள் எல்லா பக்கமுமே யாருன்னு படிச்சிருப்பீங்க. ஒருத்தர் வந்து H.G. முகர்ஜி, இன்னொருத்தவங்க வந்து யாருன்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. பிகாஸ் இது ரொம்ப பேசிக்கான ஃபேக்ட், ஸ்கூல் புக்கில் இருக்குது, நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தர் பேருக்கு நான் சொல்லிவிட்டு இன்னொருத்தர் யாருன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது கேலிகிராஃபர். இப்போ கேலிகிராஃபர்னா அந்த வே ஆஃப் ரைட்டிங். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம்ஸில் இருந்தவங்க மோஸ்ட்டாக கேலிகிராஃபராக இருந்திருப்பாங்க. பிகாஸ் அந்த நிசாம் அவங்கெல்லாம் அந்த அரபிக் இதை வந்து எழுதுறதையவே அவங்க வந்து ஒரு ஆர்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலியமாக தான் கேலிகிராஃபி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும் இந்தியாவில். ஸோ அதனால் மைண்ட் வச்சுக்கோங்க. அந்த நிசாமுக்கு கீழே இருந்த நிறைய பேர் தான் அப்போ கேலிகிராஃபராக இருந்திருப்பாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு கேலிகிராஃபராக இருந்திருப்பாங்க. அதாவது இங்கே நம்ம டைப் பண்ணி கொடுக்குற டாக்குமெண்ட், அந்த அசம்பிளியில் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்டை இப்போ இருக்க புக்கில் அழகாக எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஸ் தான். இட்டாலிக் ஸ்டைலில் எழுதியிருப்பார். அதே இது ஹிந்தி கேலிகிராஃபி எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா வசந்த் கிருஷ்ண வைத்யா. இங்கிலீஷில் எழுதுனது யாருன்னா நிசாமி கீழேருந்து பிரேம் பெஹாரி நரேன் ரைஸ் தான். ஹிந்தியில் எழுதுனது யாருன்னா வசந்த் கிருஷ்ண வைத்யா. ஓகே, இப்போ அந்த புக்கு சும்மா எழுதுன மாதிரியா இருக்குமா கேட்டால் இல்லை. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். இந்தியா இண்டிபெண்ட் வாங்கி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணது அந்த கான்ஸ்டியூஷன். அதை பியூட்டிஃபிகேஷன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்த்லால் போஸ், பெஹோர் ராம் மோகன் சின்ஹா. இவர் தான் இங்கே. ஹிந்தியில் பண்ணது யாருன்னா நந்த்லால் போஸ். இங்கிலீஷில் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெஹோர் ராம் மனோகர் சின்ஹா. நேம்ஸ் நான் கொஞ்சம் தவா ப்ரொனவுன்ஸ் பண்ணேன், ஐம் சாரி. எனக்கு டக்குன்னு எனக்கு ப்ரொனன்சியேஷன் வரல. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு 4 நேம் தான். இங்கிலீஷ்னா சின்ஹா அண்ட் பிரேம் பெஹாரி நரேன் ரைஸ் தான். ஹிந்தியில் யார் பண்ணான்னு கேட்டால் நந்த்லால் போஸ் எலிமினேட் பண்ணியிருப்பாரு, அதை பியூட்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பாரு. எழுதுனது வந்து வசந்த் கிருஷ்ண வைத்யா. ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ இருக்க பார்லிமெண்ட்டையே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். பிகாஸ் இப்போ ரூலிங் பார்ட்டி அப்போசிஷன் பார்ட்டின்னா என்ன, அதில் ஏதாச்சும் கிரிட்டிசிசம் இருக்கும். யாருமே பர்ஃபெக்டாக எல்லா பீப்புளுக்கும் எல்லாமே அப்படிங்குமே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது இவ்வளோ டைவர்ஸாக இருக்க கண்ட்ரியில், ஒவ்வொரு 100 கிலோமீட்டருக்கும் கல்ச்சர் டோட்டலாக மாறுற அளவுக்கு இருக்கிற ஒரு டைவர்ஸான கண்ட்ரியில் பார்லிமெண்ட் இவ்வளோ இண்டிபெண்ட் வாங்கி இவ்வளோ திங்ஸ் பண்ணும்போது இவ்வளோ கிரிட்டிசிசம் வருது. அப்போது பார்த்தீங்கன்னா புதுசாக இண்டிபெண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி பழக்கமே இல்லைங்கும் போது எவ்வளோ கிரிட்டிசிசம் வந்திருக்கும். ஸோ அதை தான் நம்ம இப்போ 1 by 1 பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி இது மாதிரி கான்ஸ்டியூஷன் அசம்பிளியவோ இல்லை கான்ஸ்டிடியூஷனையவோ கிரிட்டிசைஸ் பண்ணது யாருன்னு கேட்கலாம். ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருன்னா யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் வந்து இதை படிக்கணும். இது வந்து ஃபேக்ட் தான் மெயினாக. So not a representative body. Members weren't elected via universal adult franchise, making it unrepresentative. சொன்னது யாருன்னா கிரான்வேல் ஆஸ்டின். இது வந்து நான் உங்களுக்கு வந்து அவருக்கு சொன்ன எக்ஸாக்ட் வேர்டை வந்து நான் உங்களுக்கு இதில் காட்டல. நான் ஜஸ்ட் மீனிங் சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் எக்ஸாமில் அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு மீனிங் இருந்தால் அந்த பேர் டக்குன்னு ஞாபகம் வரும். அந்த வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் வச்சு எல்லாரும் எலெக்ட் பண்ணி, இப்போ எப்படி நம்ம பார்லிமெண்ட்டுக்கு எம்பினா 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க எல்லாரும் போய் ஓட் போட்டு நம்ம எலெக்ட் பண்ணி அனுப்புகிறோம். ஆனால் அப்போ வந்து அப்படி கிடையாது. ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் படித்தவங்க, டேக்ஸ் கட்டுறவங்க, லேண்ட் வச்சுருக்கவங்க, இதுமாதிரி ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் ஓட் போட்டிருப்பாங்க. ஸோ இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் யார் வந்து ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுன்னு போகிறவங்கள செலக்ட் பண்ணது ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ். ஸோ இது வந்து ரெப்ரசன்டேட்டிவான பாடியே கிடையாதுன்னு சொன்னது கிரான்வேல் ஆஸ்டின்.
நாட் அ சாவரின் பாடி. நான் சொன்னேன்ல பார்லிமெண்ட் பிரிட்டிஷோட பெர்மிஷனோட தான் மீட்டிங் நடக்கும். பிரிட்டிஷ் சொல்லி தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியவே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாவரின் பாடி இல்லை அப்படின்னு யார் சொல்லியிருப்பான்னா கே அசீஸ் சொல்லியிருப்பார். டைம் கன்சியூமிங். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ரிஃப்டிங் கமிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. டிராஃப்டிங் கமிட்டின்னு சொன்னது யாருன்னா நஸ்ருதீன் அஹமத். ஏன் இதை ட்ரிஃப்டிங் கமிட்டின்னு சொல்லியிருப்பாங்கன்னா ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா 4 மாசத்துல அவங்களோட கான்ஸ்டியூஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1946 ஆரம்பிச்சு நவம்பர் 26, 1949 வரைக்கும் அது ஏதாச்சும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நடந்து டிபேட்ஸ் நடந்து இதுமாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ நாளாக அதை எடுத்துக்கிட்டீங்கிற மீனிங்ல ட்ரிஃப்டிங் கமிட்டின்னு சொன்னது யாருன்னா நஸ்ருதீன் அஹமத். ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் பாடி இல்லைன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா கிரான்வில் ஆஸ்டின். அதே இது சாவர்ஜின் பாடியே கிடையாது, பிரிட்டிஷோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னது அசீஸ். அதே இது டிராஃப்டிங் கமிட்டியே கிடையாது, ட்ரிஃப்டிங் கமிட்டின்னு சொன்னது யாருன்னா நஸ்ருதீன் அஹமத். அடுத்தது டாமினேட்டட் பை காங்கிரஸ். நான் சொன்னேன்ல 208 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மெம்பர்ஸாக தான் இருந்தாங்க. அப்போ வந்து ஒரே கட்சி தான் இருக்கும், அந்த கட்சி தான் ஜெயிக்குதுங்கிற மாதிரி ஒரு ஏன்னா இருந்த முஸ்லீம் லீகும் பாகிஸ்தான் போயிட்டாங்க. ஸோ டாமினேட்டட் பை காங்கிரஸ்ன்னு சொன்னது யாருன்னா கிரான்வில் ஆஸ்டின். ஸோ கிரான்வில் ஆஸ்டின் 2 விஷயம் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். ஒன்று வந்து இது வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். இந்த 18 வயசு இல்லை 20 வயசுக்கு மேலே இருக்காங்க ஒரு ஏஜை வச்சு யாருமே ஓட்டு போடல, ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் ஓட்டு போட்டு வந்த பாடின்னு சொன்னது கிரான்வில் ஆஸ்டின். அதே மாதிரி இது காங்கிரஸ் டாமினேட் பண்ண பாடி அப்படின்னு சொன்னது கிரான்வில் ஆஸ்டின். லாயர் பொலிட்டிஷியன் டாமினேட்டர். இது மட்டும் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அடுத்து ஹிந்து டாமினேட்டர்னு சொன்னது பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சிலும் லார்ட் விஸ்கான் சைமனும். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இருந்த ஒரு பொலிட்டிஷியன் வச்சுக்கோங்க. இவங்க வந்து இந்தியாவில் வந்து ஹிந்துஸ் தான் டாமினேட்டிங்காக இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஹிந்து மெஜாரிட்டியாக எடுத்த டிசிஷனில் வந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது வந்து வின்ஸ்டன் சர்ச்சிலும் லார்ட் வின்ஸ்டன் சைமனும். அதாவது நம்ம என்ன இதில் வந்து மைனாரிட்டிஸ்க்கான ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு சொன்னது வந்து வின்ஸ்டன் சர்ச்சிலும் லார்ட் விஸ்கான் சைமன். ஓட்டு போடுறத பற்றி ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு சொன்னது கிரான்வில் ஆஸ்டின். ரிலீஜியன் வச்சு மைனாரிட்டி ஹிந்துன்னு பிரித்து ஹிந்துவும் டாமினேட் பண்ண கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சிலும் லார்ட் விஸ்கன் சைமனும். இப்போ இது வந்து லாயர்ஸ்னால ஆனது, ஐ மீன் லாயர்ஸ் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னது வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் கிடையாது. இது வந்து வேற ஒரு பர்சன். ஒரு செகண்ட் இருங்க, நான் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். ஓகே, இது வந்து யாருமே சொல்லலை. அதாவது பொலிட்டீஷியன் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு இது ஸ்காலருமே சொல்ல. இது ஜென்ரலாக வைக்கிற ஒரு கிரிட்டிசிசம். ஓகேவா? ஸோ கிரிட்டிசிசம் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். ரெப்ரசன்டேஷன் இல்லை, காங்கிரஸ் டாமினேட் பண்ணுறாங்க, ஹிந்துஸ் டாமினேட் பண்ணுறாங்க, இது ஒரு சாவரின் பாடியே இல்லை, இதெல்லாம் சொன்னது வந்து ஒவ்வொரு ஸ்காலர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 5-6 நேம் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேங்லாம் ஒன் பாடி பார்ட்டி இந்த வேர்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன் பாடி பார்ட்டி, ட்ரிஃப்டிங் கமிட்டி, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட் ஒரு ஸ்லைடு எல்லாமே உங்களுக்கு கமிட்டி அதோட சேர்மன் யாருங்க மாதிரி இருக்கும். இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து நோட்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை டெய்லி இல்லை வீக்லி 2 days வந்து சும்மா இது என்ன அப்படி ரீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஜூனில் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா அதுக்குள்ளே கண்டிப்பாக இது உங்களுக்கு மைண்டில் ஆயிரும். டிராஃப்டிங் கமிட்டி மட்டும் நான் உங்களுக்கு எல்லா மெம்பர்ஸோட சேர்த்து கொடுத்துருப்பேன். ஸோ தட் நீங்கள் வந்து இதில் இந்த 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 கமிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கனால நான் உங்களுக்கு இதில் யாரெல்லாம் இருந்தாங்கங்கிறதோட சேர்த்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். மித்த கமிட்டி எல்லாமே நீங்கள் கமிட்டி அண்ட் தென் அதோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் இனஃப். ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட ஃபேக்ட்ஸாக தான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரிப்பீட்டேட்டிவாக ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு
ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் ஆச்சும் நீங்கள் என்னென்ன சும்மா 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கூட கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு ஆப்ஷன் பார்க்கும்போதாச்சும் எலிமினேட் பண்ணுற மாதிரி இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது இல்லை சம்திங் இது தப்பு அப்படின்னு ஒரு இன்ஸ்டிங்க்ட் வரக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது உங்களால் ஒரே நாள் உட்காந்து படித்து முடிக்க முடியாது. அப்படியே படிச்சிங்கனாலும் ஜூன் அப்போ எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு மறந்துடும். ஸோ பெஸ்ட் வே என்னென்னா ஏதோ வீக்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ட்வைஸோ இதை ஜஸ்ட்டு என்னங்கிறத படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வச்சு உங்களால் எழுத முடியும். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு டாபிக் வந்து உங்களுக்கு இதுலேருந்து எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து கான்ஸ்டியூஷன் இந்த ரெஃபரன்ஸோட சேர்த்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கண்டென்ட் எடுத்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணா 3யும் இன்டெப்த்தாக ரெஃபர் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து அந்த அந்த கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் பிபிடியில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இல்லை நான் இன்டெப்த்தாக படிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வந்து படிக்கலாம். பட் என்னோட சஜஷன் வந்து நானே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து இந்த டாபிக்ஸை வந்து இதுக்கப்புறம் இந்த புக்கில் போய் படிங்க. இல்லைனா உங்களுக்கு அந்த புக்கோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ தட் நீங்கள் வந்து அதை நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் எக்ஸாமில் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனு மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் நீங்கள் அவ்வளோ இன்டெப்த்தாக போய் படிக்க வேண்டியதில்லை. பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லைனா படித்து வச்சுக்கணும், நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன், இப்போ நான் ரிவிஷனில் இருக்கேன், இன்னும் இன்டெப்த்தாக படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்கள் அங்கேயும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நான் வந்து டெலகிராம் சேனலில் வந்து நான் இந்த நோட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இதில் இருக்க ஒரே சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இது தப்பு. ஐ மீன் இது வந்து இந்த ஸ்காலர் வந்து இதில் ஸ்காலரே கிடையாது. இது வந்து ஜென்ரலான ஒரு கிரிட்டிசிசம். இது ஒன்று மட்டும் தான் இதில் இருக்க மிஸ்டேக். மிச்சம் எல்லாமே கரெக்டாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியுற மாதிரி ஹிண்ட்டாக எடுத்துருந்தீங்கன்னா அதுவே மோர் தென் எனஃப். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸ் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இந்த ஸ்காலர் என்ன கிரிட்டிசிசம் கொடுத்தாருங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த கமிட்டிஸ் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஐ மீன் கமிட்டிஸ் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் அந்த 3 பேர் சொன்னேன்ல, அம்மு சுவாமிநாதன், ஜீது கவை, தாக்ஷாயினி, வேலாயுதன், அந்த 3 பேர் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. பிகாஸ் விமன் ப்ளஸ் மெட்ராஸ் ப்ராவின்ஸ்லேருந்து போனவங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு. ஸோ அப்போவே விமன் ரெப்ரசன்டேஷன் இருந்திருக்கு லைட்டாக. அதுமாதிரி எங்கேயாச்சும் உங்களுக்கு மெயின்ஸில் யூஸ் ஆகலாம், ப்ரிலிம்ஸில் கூட கேட்கலாம். ஸோ அதையும் நீங்கள் வந்து எங்கேயாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அடுத்த டாபிக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருந்த கண்டென்ட் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் இல்லைனா உங்களை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் 2-3 குவிஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸோ தட் நீங்கள் எந்த லெவலில் படிச்சிருக்கீங்கன்னு உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஓகே, உங்கள் ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக் இல்லைனா நான் வந்து இப்போ எக்கனாமி, பாலிட்டி, மேக்ஸ் போட்டுட்டு இருக்கேன், இல்லை வேறு சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் ப்ரியாரிட்டி கொடுத்து போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்காக போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.